கருவா பூச்சில் நிற்கிறா போல எங்கள் ஆள். அந்த குதிரையில் வர சீன்லாம் அப்படியே உடம்புலாம் புள்ளரிக்குது தலை, அந்த மாதிரி இருக்குது. அந்த பிஜிஎம் அப்படியே நிற்கிறாரு வந்து எல்லா வடையும் லைனில் எடுத்து சொல்லு. 9ஆம் தேதி வரோம், அச்சு தெறிக்க விட்றோம், ரோகிணி தேட்டரில் ஆட்டி வாய்ஸ் அவுட் பண்ணுறோம். படம் வேறு லெவல் தலை, பயங்கரம். யாரை வேணா வந்து இப்படி நடிக்க சொல்ல வாய்ப்பு கிடையாது. எங்கள் தலைவர் மட்டும் தான் அப்படி நடிப்பாப்பில், வேறு லெவல் படம் தலை. பிடிச்ச அளவில் சொல்ல முடியாது. பார்த்து உடம்புலாம் சிலுக்குது ட்ரீசர் பார்த்தோன்னே. அந்த குதிரையில் இப்படி வந்து நிற்கிற சீன்லாம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி இருக்குது தலை. இதுக்கு மேலே நான் வேணாம் எங்களுக்கு. தலைவனை ஸ்க்ரீனில் பார்த்தாலே எங்களுக்கு போதும். இதில் இந்த மாதிரிலாம் வந்து மாஸ்க் காட்டலாம் வேறு லெவல் பண்ணுவோம் நாங்கள், வேறு லெவல். 9ஆம் தேதி வந்து தலை பேட்டி நான் பங்கமாக கொடுக்குறேன். 9ஆம் தேதி இருக்குது. டீசர் வந்து செம்மையாக ப்ரோ. பாரிஸ் செல்வராஜ் வந்து ஒரு தரமான படத்தை எடுத்திருக்காருன்ற மாதிரி டீசர்லேயே தெரியுது. தனுஷோட ஆக்டிங் வந்து அவரோட கண்ணே சொல்லுது அந்த படத்தில். கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும். அசுரனை விட இது ஒரு பெரிய பலம் வாய்ந்த கதையாக இருக்கும் இந்த படம். மாரி செல்வராஜ் எடுத்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டீசர் பார்க்கும்போதே எப்போ படம் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்குது. அப்படி இது ஆனால் ஒரு ஜாதி படம் சொல்ல, இது வந்து கர்ணன்றவன் வந்து கொடுப்பவனும் இல்லை, நமக்கு உரிமையை வந்து தட்டி கேட்பவன். அந்த படத்தில் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநியாயத்தை அவர் தட்டி கேட்குறாரு அந்த படத்தில். இது வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட படமாக அவர் வந்து சொல்லலை இது வரைக்கும். ஏன்னா அதில் நடந்த ஒரு பிரச்சனையாக ஒரு படமாக எடுக்கிறாரு இந்த படம். மாசாக இருக்குது, ரொம்ப என்ன சொல்லுது, எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது படம். தலைவா, நீங்கள் டீசர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஏழப்பட்ட ஒரு ஜென்மத்துக்கு ஒருத்தன் கை தூக்கிருக்கமா லாஸ்ட்டில் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ வந்து புரியுது என்னென்னா தாழ்த்தப்பட்ட மக்களோட ஒரு நீதியை காப்பாற்றுற மாதிரி தனுஷை காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 9ஆம் தேதி ஒரு திருவிழா வந்துட்டு இருக்கும் தலைவா. படம் சத்தியமாக அடுத்த ஆஸ்கார் அவார்டு வாங்கினா கூட சொல்ல முடியாது. நேஷனல் அவார்டு 2 வாட்டி வாங்கிட்டாரு, ஒரு வாட்டி கண்டிப்பாக அந்த படத்தில் ஆஸ்கார் வாங்குவான்னு நம்புகிறோம். அதுக்கேற்ற மாதிரி படம் இருக்கும். தலைவரோட இந்த மாதிரி படம்லாம் நிறைய வரணும்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து ஒரு சமுதாயத்தின் எதிர்பார்ப்பு வெளிப்படையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜாதியோ இதையோ எதுவும் நம்ம கணக்கு இல்லை. இந்த படம் வந்து தலைவருக்காக நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம். எந்த படமாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தோட பார்க்குறோம். நான் அசுரன் மாதிரி நேஷனல் அவார்டு வாங்கினேன். இந்த படமும் கண்டிப்பாக ஊற்றுவாங்க. அதை வெளிப்படுத்தினா நீங்கள் இப்போ கேமராவில் வீடியோவே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்குது. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் எதிர்பார்த்தேன், அதோட வேறு லெவலில் இருக்குது. தலைவரோட எக்ஸ்பிரஷன் தான் நான் பார்த்துன்னுக்கிறேன். ரொம்ப நேரமாக என்னோட இதுவே வெளியே வரல, ரொம்ப நேரமாக அப்படியே நிற்கிறேன் நான் அமைதியாக. தலைவன் மாஸ் என்ட்ரி, அந்த என்ட்ரியே படம் பதில் சொல்லும். ஒரே ஒரு சீன் வந்தாலும் மாசாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷனு படத்துக்கோசம் வெயிட்டிங். எப்போ 9ஆம் தேதி வரணும் வரும், வெயிட்டினமாக வெயிட் பண்ணுறோம். 9ஆம் தேதி வந்தால் அப்படி தான் தெரியும் என்னோட மாதம். நான் அப்படிலாம் இல்லை, அவங்க சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க, அவ்வளோதான் நாங்கள் நினைக்கிறோம். சமத்துவம் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, இந்த ரத்தத்தில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பொதுவாக சமத்துவம் நாங்கள் நினைக்கிறோம். சமத்துவமாக இந்த படத்தை பார்ப்போம், ஜாதிலாம் கிடையாது. ஓவராலாக எல்லாம் கலந்து ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க. 9ஆம் தேதி வந்தால் மற்ற எல்லாம் தெரியும். தலைவனுக்காக உயிரே கொடுப்பேன். டீசர் செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக வெயிட்டிங்கு. தலைவன் பண்ணால் ரோகிணி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான். தலைவனுக்காக எப்படி இருந்தாலும் பார்ப்பேன் தலை, எந்த ஊரில் ஒன்றாலும் பார்ப்பேன். வந்து கர்ணன் வந்து இப்போ மக்களுக்கு என்ன நீதின்னு கேட்டு வராப்புல. படத்துக்காக செம்ம வெயிட்டிங்கு. ஏப்ரல் 9ஆம் தேதி காலையில் இங்கே தான் படம். சத்தியமாக வேறு லெவலில் போகணும். நேஷ்னல் அவார்டுன்னா இந்த ஆஸ்கர் அவார்டே வாங்கணும் கண்டிப்பாக. அவர் சொன்ன மாரி ஆடுகளத்துக்கு வாங்கினாரு, இது வாங்கினாரு. இப்போது அசுரன் படத்துக்கு கண்டிப்பாக இந்த படமும் வாங்கணும். நான் டீசர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. கண்டிப்பாக அந்த கத்தி சீனுக்கு வர பாரு, யாராலையும் வர முடியாதுண்ணா. கண்டிப்பாக இளைய சூப்பர் ஸ்டார்னா இளைய சூப்பர் ஸ்டார் தான், வேற யாராலையும் வர முடியாது. கண்டிப்பாக சொல்கிறேன், இளைய சூப்பர் ஸ்டார்னா இளைய சூப்பர். அந்த ஒரு பேருக்கு தான் தனுஷ், அந்த ஒரு பேரு தான் அந்த கத்தி இருக்குது. தலைவர் எப்போவுமே மாஸ் தான். இப்போ அசுரனுக்கு அவார்டு வேறு வாங்கிட்டாரு, சொல்லவே வேண்டாம். தலைவர் போயிட்டே மேலே வளர்ந்துக்கிட்டே இருப்பார். தலைவர் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணுறோம். வேற என்ன சொல்கிறேன்னு தெரியல. தலைவர் பற்றி வாயில பேச வர மாட்டேங்குது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதே ஆச்சரியம். என்ன சார், ஒரு கூஸ் பம்ப்ஸ் இல்லை, வேறு லெவலாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு படி மேலே குத்துற மாரி செல்வராஜ் வேறு லெவல். ஆக்டிங் வந்து தனுஷ் வந்து என்ன சார், ஒரு 10க்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினே போகிறாரு. இந்த படம் நடிக்கிறாரா, ஓ சூப்பர், அடுத்த படமா ஓ சூப்பர், அப்படி தோணுது எங்களுக்கு. போயினே இருக்காரு. இன்னும் ஹாலிவுட் படம் இருக்குது, அது எப்படின்னு வச்சு தாக்க போகிறாரு. கேப்டன் அமெரிக்கா செய்ய போகிறா, கதை வருது. பார்ப்போம் எப்படி தான் வெயிட்டாக செய்கிறாரு எங்கள் தலை அப்படின்ட்டு. புதுப்பேட்டை 2 வரும், 1001 2, வடச்சென்னை 2, லைனாக லிஸ்ட்டாக வர போகுது. எங்கேயோ போக போகிறா தெரியல. 3 வருஷம் தான் தனுஷ்க்கு. படி அவள் தான் தளபதி பேர்லாம் தாண்டி போயிடுவார் எங்கள் தலை. அவனுக்குன்னு ஒரு முத்திரை. இதுக்கப்புறம் தனுஷ்னா ஒரு ஃபேன் பேஸ், ஓ தனுஷ் ரசிகா அப்படி தோணும்.
அந்த மாதிரி லைனப் வச்சுருக்காங்க தலை வச்சு செய்ய போகிற எல்லாரையும்